அம்மா, கார்த்தி தம்பிதான் அவங்க அம்மாவோட ஞாபகமா சாப்பாடு போடுறாருமா. இங்க வந்துட்டு யாரும் பசியோட போக கூடாதுமா. அதாமா அவரோட எண்ணம். அது அவரோட அம்மா சிலையா? ஆமாமா, அவரோட அம்மா சிலைதான். சரிம்மா, நான் சாப்பிட போறேன். போங்கண்ணே. அந்த கார்த்தி பெரிய ஆள் தான் போலயே. அங்க என்னடானா குலசாமின்னு சொல்றாங்க, இங்க என்னடானா டெய்லி அன்னதானம் போடுறாராம். அவரை பார்த்து அவருக்கு ஒரு பாராட்டு சொல்லணுமே. அவரை பத்தி யாருக்கிட்ட விசாரிக்கலாம்? அண்ணே. என்னம்மா? அண்ணே, இங்க அன்னதானம் போடுறாருல்ல கார்த்தி, அவர் யாருன்னு இங்க இருக்காரா? ஏன் சிரிக்கிறீங்க? நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? அண்ணா, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அதான் கேக்குறேன். யாரு கார்த்தி? அட போமா, எங்க கிட்டே விளையாடிக்கிட்டு இருக்கியம்மா. வாங்கனே போலாம். அண்ணே, நான் விளையாடுறேனா? என்ன இவங்க? வாடி போய் சாப்பிடலாம். கார்த்தி தம்பியால தினமும் நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம்ல. ஆமாண்டி, அவருக்கு ரொம்ப நல்ல மனசு. அக்கா, நான் ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுமா, என்ன விஷயம்? இங்க கார்த்தி யாரு? கார்த்தி யாரா? அக்கா, என்னக்கா நீங்களும் சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்னமா பண்ண சொல்ற? கார்த்தி யாருன்னு எங்க கிட்டயே கேக்குறியம்மா. இவ்வளவு கிண்டல் ஆகாது உனக்கு. வாடி நம்ம போய் சாப்பிடுவோம். அக்கா, என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பேசிட்டு போறாங்க? கார்த்தி யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாதா? கார்த்தி கோயில்ல தான் இருக்காருன்னு ஐயர் சொன்னாரே, ஆனா நம்ம கண்ணுல படலையே. ஒருவேளை கோயிலை விட்டு வெளியே போயிட்டாரோ? என்ன தேடிக்கிட்டே இருக்கும், ரேவதி எங்கேயுமே காணோம். அந்த ஃப்ராடு பையில பாத்துருவாளோன்னு ஒரே டென்ஷனா இருக்கு. அவனை பார்த்து ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சுன்னா அப்புறம் அவங்களை பிரிக்கவே முடியாது. இது கிடைச்சிருக்கிற பெரிய சான்ஸ். இப்போ இதை விடக்கூடாது. அண்ணே, சொல்லுமா. என்னம்மா? இங்க கார்த்திக்ன்றது யாரு? நான் அவரை பார்க்கணுமே. நீ இது வரைக்கும் பார்த்தது இல்லையாம்மா? இல்ல, பார்த்ததில்லண்ணே, அதனாலதான் கேக்குறேன். அப்படியா? அங்க பாருமா, அங்க ஊர் ஜனங்களோட பேசிட்டு இருக்காருல, அவர் தான் கார்த்திக். ஓ, அவர்தான் கார்த்தியா? ஆமாமா. ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். இருக்கட்டுமா. சரி வாங்க. எப்படியோ கார்த்தியை கண்டுபிடிச்சு பார்க்க போறோம். ஊருக்கே நல்லது செய்யற அவரை பாராட்டி என்கரேஜ் பண்ணணும். ரேவதி, நீ எங்க போன? உன்னை தேடி தேடி நான் சலிச்சு போயிட்டேன். நீ இப்ப கிடைக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அந்த டிரைவரை பார்க்காம இருக்கணும், அதுவும் முக்கியம். அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்.
அண்ணே கதவு தரங்க. சரிப்பா. பார்த்து பார்த்து தம்பி பார்த்து. பேஷண்ட்டுக்கு அனுமதிச்சிட்டாங்க, நீங்க வந்து பாருங்க. ஆ தேங்க்யூ. ஓகே. ரேவதி எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னை யாரு தனியா வெளியே போக சொன்னது? அப்படியே வெளியே போகணும்னு நினைச்சா எங்க கிட்ட சொல்லிருக்கலாமே, நாங்களே கூட்டிட்டு போயிருப்போம்ல. நீ இப்படி சொல்லாம கொள்ளாம தனியா போனதுனால எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு பாரு. இல்லம்மா, வீட்ல இருக்க போர் அடிச்சுது. காலையில நீங்க எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு நான் மட்டும் தனியா கிளம்புனேன். சரி, இனிமே இப்படி தனியா எங்கேயும் போகாத சரியா? கொஞ்ச நாளைக்கு வீட்லயே ரெஸ்ட் எடு, அதுதான் நல்லது. ஆமா ரேவதி, இப்போதான் உனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு. நீ இன்னும் முழுசா குணமாகல. அதனால தனியா வெளியே போறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்குமா. அதாம உன் ஹெல்த்துக்கு நல்லது. சரிங்க மாமா. ம். என்ன மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சிட்டீங்களா? இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் நல்லா இருக்கேன் டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர், அப்போ நாங்க இவளை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாமா? தாராளமா கூட்டிட்டு போங்க, நோ ப்ராப்ளம். இவங்க நல்லா தான் இருக்காங்க. என்னங்க, நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. அப்புறமா ரேவதியை கூட்டிட்டு போலாம். சரிம்மா. இத வரேன். சிஸ்டர், நான் மயக்கம் போட்டு விழுந்தது எனக்கு தெரியும். என்னை யார் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணா? கார்த்திங்கிறவர் தான் இங்க உங்களை அட்மிட் பண்ணாரு. கார்த்தி? இங்க ரவுடிய பண்ண அட்டகாசத்தை போலீஸ்ல புகார் கொடுக்க நீங்க போனீங்க. ஆனா நான் என் குலசாமியை கும்பிட போனேன். அவர் குலசாமின்னு சொன்னது எங்க கார்த்தி தம்பியை தான். அம்மா, கார்த்தி தம்பி தான் அவங்க அம்மாவோட ஞாபகமா சாப்பாடு போடுறாருமா. ஊரு பிரச்சனை, வீட்டு பிரச்சனை எதுவா இருந்தாலும் தம்பி தான் தீர்த்து வைப்பாரு. உண்மையிலேயே அவர் எங்களுக்கு காவல் தெய்வம் மாதிரிமா. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் இங்க இருந்து போனாரு. கார்த்தியா? அவரை தான் நான் பார்க்கணும்னு நினைச்சனே. அவரே வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாரா? அவர் என் பக்கத்துல இருந்தும் பார்க்க முடியாம போச்சே. கார்த்திங்கிற பேரு ரேவதி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. சீக்கிரமே அவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு தோணுது.